அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் அமைந்துள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருக்காரு. கண்டிப்பாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன தகவல்? தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்கள் நடைபெறவுள்ள சூழல்களில் முன்கூட்டிய தேர்தல் அறிவிப்புக்கு முன்கூட்டியே தமிழகத்தில் உள்ள பல கட்சிகள் விருப்பமனுக்கள் தர தெரியாது. குறிப்பாக அதிமுக விருப்பமனுக்களை பெற்று வேட்பாளரை தேர்வு செய்யும் பணியில் கூட ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக தரப்பு ஆளுங்கட்சியான திமுக தரப்பு தான் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் விருப்பமனுக்களை பெற்று வருகிறது. இது போன்று தேர்தல் அறிவிப்புக்கு முன்கூட்டியே சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பரபரப்பான சூழல் தமிழகத்தில் நிலை வருகிறது. இருப்பினும் பாமகவை பொறுத்த வரைக்கும் கட்சியின் தலைவர் யார் என்பதில் தந்தைக்கும் மகனுக்கு இடையே கடும் போட்டி நிலை வருகிறது. இரு தரப்பிலும் இரு அணிகளாக பிரிந்துள்ள சூழ்நிலையில் நான் இருக்கக்கூடிய இடம்தான் வெற்றி கூட்டணி அமையும் என்று சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக இடம்பெற்ற பாமக 23 தொகுதியில் போட்டியிட்டு 5 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது. தற்போது அதே எண்ணிக்கையில் உள்ள கூடுதலாக 25 தொகுதிகள் இந்த முறை கேட்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலை வருகிறது. பிரியதர்ஷினி, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப அன்புமணி தரப்புல இருந்து என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த கூட்டணியில இணையறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் முருகேசன்? குறிப்பாக தற்போது பாமக இரண்டாக இரு அணிகளை பிளவுபட்டுள்ள சூழலில் மட்டும்தான் ஒரே ஒருமித்த கருத்துடன் தந்தை மனம் சேர்ந்து விட்டால் அதே சதவீத வாக்கு வங்கி தர முடியும். எனவே இல்லை என்றால் வாக்குகள் சிதறுவதால் இது ஆளுங்கட்சிக்கு அதாவது அதிமுக கூட்டணிக்கு பலத்தை சேர்க்காது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகரமன் தைலாபுரம் நிலத்திற்கு சென்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார். அதே போன்று பாமக நிறுவனரையும் சந்தித்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது நேரடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது இதுவே முதல் முறை. இந்த ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இந்த ஒரு சம்பவம் நிகழ்கிறது. பாமக தரப்பில் வேறு விருப்பமனு தரப்பட்ட சூழ்நிலையில் இதுவரை எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் விருப்பமனு பெற்றது கிடையாது. முதல் முறையாக பாமக தரப்பில் விருப்பமனு பெறப்பட்டுள்ளது அன்புமணி தரப்பில் இருந்து. இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பது அரசியல் ஒரு பரபரப்பான திருப்புமையை பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த ஒரு கட்சியும் தொடங்காத சூழ்நிலையில் முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பது கூட்டணி பேச்சுக்கான உத்தியாக தான் பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.